வேளாங்கண்ணை அடுத்த விழுந்தமாவடி மீனவ கிராமத்தில் மதுப்பழக்கத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம் என்ற முழக்கத்துடன் ஊர் பஞ்சாயத்து சார்பில் விழிப்புணர்வு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதில் திருமணமாகாத இளைஞர்கள் மது அருந்த முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும், மீறினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் திருமணமானவர்கள் மது அருந்துவிட்டு வீட்டிலோ அல்லது பொது இடங்களிலோ தகராறு செய்ததாக புகார் வந்தால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும், மது அருந்துபவர்கள் குறித்து ஆதாரத்துடன் புகார் தெரிவிப்பவர்களுக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு: மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம். நமது கிராமத்தின் பொது அமைதி, இளைஞர்களின் நலன், பொது சுகாதாரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 2/8/2026 முதல் ஊரில் திருமணம் ஆகாத இளைஞர்கள் மது அருந்த முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் திருமணம் ஆகாதவர்கள் மது அருந்துவதை ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டால் ரூபாய் 5000 அபராதம் வசூலிக்கப்படும். இதனுடன் திருமணம் ஆனவர்கள் குடிபோதையில் வீட்டிலோ அல்லது பொது இடத்திலோ பிரச்சனைகள் ஏற்பட்டு நமது ஊருக்கு வரும் பட்சத்தில் ரூபாய் 5000 அபராதம் வசூலிக்கப்படும். இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்ததை அடுத்து கடந்த 10 நாட்களாக குடும்ப சண்டைகள் இன்றி அமைதி நிலவுவதாக ஊர் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இளைஞர்கள் நலனை கருத்தில் கொண்டு விழுந்தமாவடி மீனவ கிராமத்தினர் மேற்கொண்டுள்ள இந்த முன்னெடுப்பிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இளைஞர்கள் மது அருந்தக்கூடாது. மது அருந்தி தெரிஞ்சிருந்தால் ஊர் அவதாரம் 5000ங்கிறத பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கோம். மற்றும் கல்யாணம் ஆனவங்க குடித்து பப்ளிக்கு பிரச்சனைக்கு வந்தால் அவங்க வீட்டிலையோ பப்ளிக்கு பிரச்சனை பண்ணால் அவங்களுக்கும் ரூபா 5000 அவதாரமாக முடிவு பண்ணியிருக்கோம். இது பஞ்சாயத்து மட்டும் இல்லை, பஞ்சாயத்து மொத்தம் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. எங்கள் மீனவர் காலனி விழுந்தமாவடி கிராமத்திலிருந்து மது ஒழிப்பு தடை செய்யப்பட்டுள்ளது. அது எப்படின்னா, இளைஞர்கள் சுத்தமாக குடிக்கக்கூடாது. திருமணம் ஆனவங்களும் குடிச்சிட்டு வந்து வீட்டில் தகராறு இதை மாதிரி நடந்து ஊருக்கு அந்த செய்தி போனால் அவங்களுக்கும் தண்டனை கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க. அதனால் இப்போ 10 நாளாக இந்த மது ஒழிப்பு எங்கள் ஊரில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுனால பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்காங்க.